சுசி அக்கா அப்பாவை நீ போய் பாரு. சரிக்கா. அப்பா அப்பா வந்துட்டம்மா. என்னம்மா? ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டனா வரக்கூடாதுன்ட்டாங்கப்பா. நான் மட்டும் என்ன கட்ட மாட்டேன்மா சொல்றேன். நம்ம கஷ்டத்தை டீச்சர்ட்ட நீ தாண்டா எடுத்து சொல்லணும். உனக்கு இந்த 4000 ரூபாயை பரட்டி கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட எல்லாம் கேட்டு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? இது உங்க அக்காவுக்கு புரிய மாட்டேங்குதே. எனக்கு மட்டும் அவளை ஒரு கமிஷனரா பார்க்கணும், கலெக்டரா பார்க்கணும் ஆசை இல்லையாம்மா? இப்பெல்லாம் வேர்வையை வடிச்சா ரத்தம் தாம்மா வருது. இதெல்லாம் உங்க அக்காவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. சரி, யாருக்கிட்டையாவது எப்படியாவது பணத்தை பரட்டிட்டு வர்றேன். போங்க. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, பூவு காய் பழம் செடி கொடி இதுல எது பண்ணி கொடுத்தாலும் ஐயாவுக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலா ஒரு மரத்தையோ கண்ணையோ கொடுத்தா நட்டு வச்சு வளர்ப்பாரு. திருப்பதி அவ்வளவு தூரமெல்லாம் போக முடியாதியா. இங்கே ஏதாவது பெருமாள் படத்துக்கு மாட்டிடுறேன். சார் லெட்ஸ் கோ டு தி கான்ஃபரன்ஸ் ஹால். இதான் சார் நம்ம டிவிஷனோட மேப். இங்க வெயிட், எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ்ல ஏராளமான தேக்கு மரங்களும் செம்மரங்களும் இருந்துச்சு. இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் எங்க போச்சு? காரு பங்களா கருப்பு பணம்னு மாறிடுச்சு. we have to work on that. அதுக்கு ஏன் ஒருத்தனோட கோஆபரேஷன் மட்டும் இல்ல, உங்களோட கான்ட்ரிபியூஷனும் வேணும். ஷியோர் சார். என்ன திருப்பதி இன்னைக்கு ஒரே குஷி? பின்ன நமக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்துட்டார்ல. பழைய ஆபீசர் போயிட்டாருன்னு அவ்வளவு சந்தோஷமா உனக்கு? ஆமா, இவர் முன்னாடி இருந்த ஆபீசர் மாதிரிலாம் இல்ல, ஜொலிக்கிற சூரியன் மாதிரி சொக்கத்தங்கமா இருக்காரு. அவர் பேரு? அன்பு 3 எழுத்து, பண்பு 3 எழுத்து, நேர்மை 3 எழுத்து. அவர் பெயரும் சூர்யா 3 எழுத்து. ஐயோ, சார் வந்துட்டாரு. சார் இவங்க தான் சார் நம்முடைய மெயின் ஸ்டாஃப். இவங்க தான் திருப்புர சுந்தரி, அக்கௌண்ட்ஸ்லாம் அப்பப்ப திருப்புவாங்க. இவங்க தான் கணக்கு கமலா, மரம் செடி கொடி கணக்கெல்லாம் அத்துபடி. இவங்க மேட்டர் மாலா. சாரி சார், அக்கௌண்ட்ஸ் மேட்டர்லாம் அவங்க தான் பாத்துக்குவாங்க. இவங்க தான் இந்த ஆபீஸ்ல ஆல் இன் ஆல். செடி கண்ணு நடுறதுல இருந்து கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ற வரைக்கும் எல்லாம் இவங்க தான். பேரு மேக்கலா சார். என்ன படிச்சிருக்கீங்க? போஸ்ட் கிராஜுவேஷன். அப்பா என்ன பண்றாரு? எத்தனையோ புலிசிங்கம் இன்னைக்கு வயிறார சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். புரியலையே சார். அவங்க அப்பா தான் வண்டலூர் ஜூவில் புலி சிங்கத்துக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஏழப்பட்ட குடும்பம் சார். ஆனா இந்த பொண்ணுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஒரே ஆசை. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஆசைதான். ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த காலத்து பெண்கள் வீரமா சேவை செய்யணும். ஆண்களுக்கு ஈக்குவலா நீங்க ஐபிஎஸ் ஆனா நல்லா இருக்கும். ஐபிஎஸ் ஆனா நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் இதுல தானே பிஸியா இருக்குதுங்க. இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்துல இந்த பொண்ணு ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஏதோ ஒரு எஸ் படிச்சு இந்த ஆபீஸை விட்டு எஸ் ஆயிட்டா நல்லா தான் இருக்கும். எஸ். என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். Thank you. அப்ப 2 பேரும் ரூமுக்கு போயிடலாமா? உங்க ரூமுக்கு நம்ம 2 பேரும் போயிடலாமான்னு கேட்டேன் ஐயா. வாங்க ஐயா, ரூமை காட்டுறேன். முதல்ல ஒரு நல்ல வரை இந்த சிம்மாசனம் சுமக்க போது உட்காருங்க சார். இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒரு ரவுண்டா? உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கா சார்? நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அந்த ரவுண்டா? லாஸ்ட் மந்த் எவ்வளவு சந்தன மரத்தை வெட்டினீங்க? 130 சந்தன மரம். சார் ஓட்டைக்குள்ள பார்த்தது போதும், காட்டுக்குள்ள யார் வரான்னு பாருங்க. இந்த உதாருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. புது ஆஃபீஸருக்கு வணக்கம். வணக்கம். சாருக்கு இறக்க சுபாவன்னு சொன்னாங்க. அதான் வெட்டாம பறிக்காம நம்ம அரசாங்கத்தால் அச்சடிச்ச ரூபா நோட்ல மாலையா கோத்து கொண்டாந்துருக்கேன். இந்த சிங்க பெருமாளுடைய அன்பு பரிசு. சார் ஐயா பெரிய தொழிலதிபர். ஆமா, டிம்பரு ஆப்பு. கரெக்டா சொல்றீங்க தம்பி. சாரை பார்த்தாலே தெரியுதே, 500 ரூபாய் நோட்டு மாலையை போட்டுட்டு 50 லட்சம் ரூபாய் மரத்தை வெட்டிட்டு போவாரு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இடத்தையா? இது மரத்தையே காலி பண்ற பார்ட்டியாச்சு. ஆஃபீஸர் சார், நான் ரொம்ப நல்லவன், என்னை புரிஞ்சுக்கிட்டா. தம்பிக்கு புரியறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சூர்யா சார், இப்போ உங்கள் இடத்த விட்டு போகிறேன். ஆனால் என் இடத்துல சீக்கிரம் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டி வரும். வரடா மடசாமி. மிஸ்டர் மணசாமி சார். சார் உங்களுக்கு ரொம்ப பழக்கம் போல தெரியுது. இல்லை சார், ஆக்சுவலி அவர் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அண்ட் விஐ. இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள விடாதீங்க மிஸ்டர் மடசாமி. சுபோ சார், புதுசாக வந்திருக்க ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல தெரியுது. இனிமே கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்துக்கங்க. ஒழுக்கமாக நடந்துக்கலன்னா மாடசாமியை காலை ஒடிச்சா மடசாமி ஆயிரும்.
நீ கேட்ட புக் இங்க இருக்கோண்டி. ஏ ஜான்சி, மார்க்சம் கார் की புக் கிடைச்சிருச்சுடி. எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல புத்தகம். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறத விட தமிழ் கவிதை நடையில் படிச்சீங்கன்னா இந்த நாவலோட உணர்வுகளை நீங்கள் முழுமையாக உணரலாம். தேங்க்யூ. நீங்கள் சிரிக்கும் போது கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஹே பிரபா, இவர் ரொம்ப தான் வழியிறாரு. நான் உங்களை பார்த்து வழியில உங்கள் கையில் இருக்கிற புத்தகம், உங்கள் முகத்தில் இருக்கிற புன்னகை, இது ரெண்டையும் பார்த்து தான் இப்போ மெய் மறந்து போயிட்டேன். புத்தகத்துக்கும் புன்னகைக்கும் பாராட்டு எதுக்காக தெரிவிக்கிறீங்க? யார் நீங்க? நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, குறிப்பா பெண்ணடிமை தீர்க்க போராடுறவன். அதுக்காக பல விருதுகளை வாங்கியிருக்கேன். இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கிற அன்னை மீனாம்பாள் சிவராஜ் கல்லூரி மன்றத்தின் சார்பா என்னை அழைச்சிருக்காங்க. இன்று மாலை அந்த கல்லூரி கலைமன்றத்திலே விரிவுரையாற்றப் போகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேண்டும் என்றான் கவிமணி. மங்கை ஒருத்தி தரும் சுகத்தையும் நமது மாத்தமிழ் வழங்கிடும் இன்பத்தையும் ஒப்பிட்டு பாடினான் ஒப்பற்ற புரட்சி கவிஞன் பாரதிதாசன். குவளை மலரை பற்றி பாடும்போது கூட உருக்குளையா மங்கை ஒளிமுகத்தை முத்தமிட கருக்களிலே கண்விழிக்கும் திருக்குவளை என்றான் ஓமை கவிஞன் சுரதா. எல்லா பெண்களோடும் விளையாட நினைத்த ஒரு இழிமகனை பார்த்து அவன் மனைவி சொன்னால், உன் மனைவி கையில்லோர் துப்பாக்கி இல்லாத காரணத்தால் ஊர் பெண்கள் மீது விளையாட துணிந்து விட்டாய். இப்படியோர் பெண்ணரசு கேட்டதாக அதே கவியரசு கனக சுப்புரத்தினம் பாடி வைத்தான். அழகிலே மயங்கி அவளை மணக்க விரும்புகிறேன் என்று ஆனந்தமாய் குதித்தவனும் அவள் மூதாதையாரின் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தையும் தன் பெயருக்கு வரதட்சணையாக மாற்றச் சொல்லி அவள் குடும்பத்தார் மறுத்த காரணத்தால் மணமகளாக வீட்டிற்கு வந்தவளை பிணமகளாக ஆக்கிய பித்தர்கள் எத்தனை பேர் ஆண்கள் வர்க்கத்திலே. அவர்களுக்கெல்லாம் பணிந்து குனிந்து நமது பாவையர் குலம் பாழாகலாமா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. ஆயுள் முழுவதும் ஆண்களுக்கு பெண்கள் அடிமை என்று யார் சொன்னது? பெண்களின் வீரம், தீரம், விவேகம் அனைத்தும் போற்றப்பட்டிருக்கிறது என்றால் இன்று புதுமையை வரவேற்க நாம் புறப்படுவதற்கு என்ன தடை? யார் தடை? அந்த தடை உடைப்போம், தையலர் துயர் தீர்ப்போம். ஆணுக்கு பெண் அடிமை இல்லை. இந்த அவனியிலே அனைவரும் சமம், சமம் என்றே முரசு கொட்டுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் நாகேந்திரன். ஐ எம் வெரி ஹாப்பி. எங்கள் கல்லூரிக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தமிழ் பேராசிரியராக கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப புகழ்றீங்க. எல்லா கல்லூரியிலையும் என்னை இப்படி தான் புகழ்வாங்க. எங்கள் கல்லூரி நிறுவனத்தோட சார்பில் நீங்கள் எங்கள் காலேஜுக்கு தமிழ் பேராசிரியராக பொறுப்பேற்றுக்கணும். எங்களது அன்பான வேண்டுகோள். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அதனால வாயால் சம்மதம் சொல்லாமல் தலையாலேயே சம்மதம் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நான் வரேங்க. வரேன் சார். சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். நான் ரசித்த புத்தகம். அப்புறம் என்ன, லவ் மூடுக்கு வந்துட்ட, ஒரு பாட்டு பாடுறி. பாட்டு தானே, பாடிட்டா போச்சு. கூத்து பாட்டா இல்ல சினிமா பாட்டா? ஏய், சினிமா பாட்டு தான், பாடுறி. கண்ணதாசன் எழுதினதா, பட்டுக்கோட்டை எழுதினதா, வாலி எழுதினதா, இல்ல நம்ம வடக்குப்பட்டியார் எழுதினதா? நம்ம வைரமுத்து எழுதினதுதான், எடுத்து விடுறி. இளையராஜா இசையிலையா, ரஹ்மான் இசையிலையா, இல்ல நம்ம தேவா இசையிலையா? அறுக்காதடி, தேவா இசையிலே பாடுறி. காதல் பாட்டா இல்ல கவலை பாட்டா? எங்களுக்கு ஏன் கவலை பாட்டெல்லாம், காதல் பாட்டு தான் வேணும். தனியா பாடுறதா இல்ல டூவெட்டா? உன்னை போய் பாட சொன்ன பாரு, என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ஊ செருப்பாலியா இல்ல ஏ செருப்பாலியா? ஐயோ, இப்ப நீ வேறையாடி.